நடிகன் என்று மாறியாச்சு. பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. மலைக்குன்றில் ஏறி வரும் மாமுருகா, நிலையில்லாய் உலகில் நித்தம் நின்னை தொழுதிடும் இறைவனுக்கு உன் முகத்தை காமித்து அருள் புரிவாயாக. கந்தா கடம்பா கதிர்வேலா, நீ வா கடவுளே, நீ வா. உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? என் புறம்பல் சத்தம் உன் காதுல கேட்கலையா? என் பொண்டாட்டியை கூட நான் அப்படி கவனிக்கலையே. காலையில ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக், அப்பப்ப அனிருத் மியூசிக், ராத்திரியானா ரகுமான் மியூசிக்னு போட்டு உன்னை குதூகலமா தானே வச்சிருந்தேன். இப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏண்டா அறிவு கெட்டவன, சாமிக்கு சுப்ரபாத கந்த சஷ்டி கவசம் காயத்ரி மந்திரம்னு போடுவாங்க. நீ என்னடா சாமிக்கு வந்து சினிமா பாட்டு போடுற? ஏண்டா சாமி பாட்டை திருடிதான் இப்ப சினிமாவுக்கே மியூசிக் போடுறானுங்க. அதனால்தான் நாங்களாம் யாரு ஸ்ட்ரைட்டா சினிமா மியூசிக்கே போட்டோம். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சாரி, கடவுள் வர நேரம் சிவ பூஜையில கரடி எதுவும் புந்துராம பாத்துக்கணும். நான் பூசை பண்ணிட்டு இருக்கேன். இறைவா, எனக்கு காட்சியளித்து என்னுடைய பாவத்தை எல்லாம் போக்கி அருள்வாயாக. இறைவன் வர நேரம் ஆயிருச்சு. இறைவா வந்துரு. இறைவா வந்து விட்டாயா? ஆஹா ஆஹா, உன்னைத்தானே தேடிக்கொண்டிருந்தேன். இந்த குழந்தையின் அருகுரல் கேட்டு வந்து விட்டாய். கருணை கடலே. என்னடா இது, முருகனை கூப்பிட்டா சிவபெருமான் வந்து நிற்கிறாரு. முதல்வருக்கு மனு கொடுத்தா அவரே வராரு, அதிகாரிங்க வர்றது இல்லையா? அதே மாதிரிதான் முருகனை கூட்டம். அவங்க அப்பா பரமசிவம் வந்திருக்கேன். அதுவும் இல்லாம சீமான் பேச்ச மட்டும்தான் முருகன் கேட்பாரு. சட்டப்பன் சிட்டு. கருணை கடலே. என்ன கருணை கடலே மெரினா கடலே? ஆள் இல்லாதப்ப திட்டுறது, நேர்ல வந்தா நடிக்கிறது. ஐயோ, உங்களை பார்த்தவன கையும் ஓடல காலும் ஓடல. இப்படி வா, இவர் பெரிய அத்லெட் சாம்பியனு. அப்படியே கையும் காலும் ஓடிடுச்சுன்னா இந்தியாவுக்கு ஒலிம்பிக்ல தங்கம் பதக்கன்னு அள்ளி தந்துருவாரு. இப்ப கூட ஓடுறதுல நாங்க தான் ஃபர்ஸ்ட். ஆமா, இப்பவும் நீங்க தான் ஓடுறதுல பாத்தியா, நீயே ஒத்துக்கிட்ட. அப்பாவி மக்களோட பணம் 5000 கோடி 10,000 கோடின்னு அடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு ஓடுறதுல நீங்க தான் ஃபர்ஸ்ட். சரி சரி, ஆமா, கடவுள்னா இந்த பழைய படத்துல சிவாஜி சிவகுமார் மாதிரி கும்முன்னு அதாவது குழுகுழுன்னு வருவாங்க. நீ இப்படி இருக்க? என்னையே சந்தேகப்படுகிறாயா? இறைவா, எரித்து விடுவேன். டேய், சிவாஜி சிவகுமார் தான் அந்த கெட்ட பொண்ணுமா? நாங்கெல்லாம் போடக்கூடாதா? நம்புறேன். ஆமா, வரும்போதே என்ன ஒரே புகை மூட்டத்தோட வரீங்களே? அதாவது இந்த மாதிரி புகையெல்லாம் போட்டாதான் சாமி கிட்ட போய் நம்புவாங்க. அத ப்ரொடக்ஷன்ல கேட்டா போட போறாங்களே. நம்ம குட்டிட்டையா? ஆஹா, அவன்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவான்? நான் சிஜில பண்றேன், கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் பண்றோம். ஆனா எபிசோடு அன்னைக்கு எதுவுமே வராது. ஆஹா, நாமளும் பெப்பரப்பேன்னு வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்போம். ஏமாற்றம் தானே மிஞ்சும். அதான் முன்னேற்பாடோட நானே வந்துட்டேன். பின்னாடி நடக்க போவதை முன்னாடியே கூறும் வல்லமை பெற்றவரு நீங்கள் தான் இறைவன், நீங்கள் தான் இறைவன். குழந்தாய், நானும் அந்த என்ன கரகாட்டக்காரன் காமெடியை பார்த்தேன். ஒரு பலாப்பழத்துக்கு நம்ம தினேசுப்பட்ட பாடு இருக்கு. ஐயோ, நிறுத்துங்கள். பழம் என்ற உடனே எனக்கு ஞாபகம் வருது. உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், கோவம். என் மீது என்ன கோவம்? பின்ன என்ன, அவ்வை கொடுத்த பழத்தை நியாயமா பார்த்தா உலகத்தை சுத்தி வந்த முருகருக்கு தான் கொடுக்கணும். ஆனா நீங்க பிள்ளையார்ட்ட கொடுத்தீங்க. நீ புரியாமல் பேசுகிறாய். என்னது? உலகத்தை சுற்றி வர எவ்வளவு நாள் ஆகும்? 1 2 ஐயோ விரல் பத்தல, கொஞ்ச நாள் ஆகும். அதற்குள் பழம் அழுகிவிடும் அல்லவா? அழுகி போகின்ற பழத்தை அண்ணன் சாப்பிட்டால் என்ன, தம்பி சாப்பிட்டால் என்ன? ஆஹா, இத்தனை நாள் விடை தெரியாமல் இருந்தீர்களே, இப்போது உணர்ந்து விட்டீர்களா? மகான் என்றால் மகான் தான். ஆமா, நானும் உன்னை கொஞ்ச நாளா பாக்குறேன். ஏன் ரொம்ப சோகமா சுத்திக்கிட்டு இருக்க? என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியவில்லை. ஏய், வெள்ளத்துல சிக்கனவன் கூட வீடு போய் சேர்ந்துருவான். ஆனா கல்யாணத்துல சிக்கனவன் ஒரு நாளும் கரை சேர மாட்டான். பாதிக்கப்பட்ட உடனே தட்டுறாரு அவரு. ஆமா, ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. இறைவா, அப்ப இதுக்கு வேற வழியே இல்லையா? ஆதாம் ஏவாள் ஆப்பிள கடிக்கும் போதே கேட்டேன். ஆப்பிளையா? இறைவா, மக்கள் கேட்கிறார்களே, அவர்கள் வேண்டுதலுக்கு கொஞ்சம் காது கொடுத்தா என்ன? காதில் விழுவது போலயா வேண்டுகிறார்கள்? ஏன் அப்படி என்ன வேண்டாங்க? பக்கத்து தொகுதி இடைத்தேர்தலில் 8000 ரூபாய் கொடுத்தார்கள் என்று எங்கள் தொகுதியில் இடைத்தேர்தல் எப்ப வரும் என்று வேண்டுகிறான். வந்து இந்த வெள்ளம் இதெல்லாம் போட்டு பாதிக்கிறீங்களே, உங்களுக்கு ஏதாவது நியாயம் இருக்கா நீங்க பண்ற இதுல? ஒரு மனிதனுக்கு பஞ்சபூதம் வாழ முக்கியமானது. ஆனா நீங்க பஞ்சபூதத்தையும் பஞ்சர் ஆக்கிட்டு என்கிட்டயே பஞ்சாயத்துக்கு வரீங்க. பகவான் பஞ்சு பேசிட்டாரு, பகவான் பஞ்சு பேசிட்டாரு. கண்ட பரதேசிலாம் பஞ்சு பேசுறான். என்ன சொல்லி பகவான் பேசக்கூடாதா? சரி ஆண்டவா, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன், சொல்லுங்க. உங்க சுயநலத்துக்காக நிலம் நீர் காற்று ஆகாயன்னு எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டீங்க. ஆனா இவனுங்க உஷாரா நெருப்பு சுடுன்னு அதை மட்டும் விட்டுட்டாங்க. சரி ஆண்டவா, வருஷம் இந்த புயல் வெள்ளம்னு போட்டு எங்க மக்களை எவ்வளவு பாதிக்கிற. சும்மா வாடா பண்ற. உங்க அராஜக அநியாயம் தாங்க முடியலடா. காட்டை அழிச்சு ரோடு போடுறீங்க. இது என்னால பொறுக்க முடியாம தான் இந்த சுனாமி வெள்ளம் புயல்னு அனுப்பிக்கிட்டே இருக்கேன். ஆனாலும் பேப்பிள்ளைகள் நீங்க திருந்த மாட்டீங்களா? கடவுள்னா காக்க தானே செய்யணும்.
கடவுள் காக்கவும் செய்வான், கை மீறி போனா தூக்கவும் செய்வான். மறுபடியும் சொல்ற பகவான் பஞ்சு பேசிட்டாரே. சரி, நீ கண்களை மூடிக்கொள், நான் அப்படி சட்டுன்னு மறையணும். அட எதற்கு நான் மூட வேண்டும்? ஐயோ, நீ அடம் பிடிக்காதே. ஏன்? நான் மறையும் போது வெளிப்படும் வெளிச்சத்தால் உன் கண்கள் கெட்டுவிடும். அதுவும் சரிதான், இறைவன் சொன்னால் சரியாக இருக்கும். நான் கண்ணை மூடி 10 என்பதற்குள் மறைந்து விடுங்கள். 1 2 3 நன்றாக இருங்கள் குழந்தைகளே. மறைந்து விட்டான் இறைவன். வந்ததும் தெரியவில்லை, போனதும் தெரியவில்லை. இறைவனின் சித்து விளையாட்டே சித்து விளையாட்டு தான். சித்ரா கூட விளையாட நேரமாகிவிட்டது. நான் செல்கிறேன். ஹர்ஷத் அண்ட் சுந்தர், ஒரு நடிகருக்கு உண்மையாவே பெருமையான விஷயம் என்னன்னா யார் அதிகமா கிளாப்ஸ் வாங்குறாங்களோ அவங்க தான். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கவுண்டர்ஸ் மேல கவுண்டர்ஸ்க்கு ஃபுல்லா கிளாப்ஸ் அதிகமா வாங்குனீங்க நீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க இன்னைக்கு. சார் நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க சொல்லுங்க. ரொம்ப நல்லா பண்ணாங்க 2 பேருமே. இதில் ஹர்ஷன் யார்? நீங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களை பக்தன் கேரக்டர் ரொம்ப பிரமாதம் பண்ணீங்க. அதே மாதிரி சிவபெருமானம் வந்தவரும் முருகனா சிவபெருமானா கூப்பிடுற முருகன் வந்த சிவபெருமானு இல்ல, இத கடவுள்னு ஒத்துக்கிட்டு கடவுள்னு ஒத்து ஐயா பரவாயில்ல. ஒரு என்னன்னா ஒரு ஒரு இந்த கான்செப்டில் ஒரு நல்ல ஒரு நிறைய சமூக கருத்துக்களை சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக நல்லா டெலிவரி பண்ணி தயக்கம் இல்லாமல் நல்லா பண்ணீங்க. கீப் நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ. அண்ட் இது வரைக்கும் உங்கள் காம்போவில் வந்த கான்செப்ட்ஸில் வந்து ஐ வுட் சே இது வந்து தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆல் தி பெஸ்ட். ஏன்னா உங்கள் கவுண்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எப்போவுமே திக்கிற மாதிரி இந்த முறை எதுவுமே திக்கலை. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் கைஸ். நெக்ஸ்ட் டைம் இன்னும் சூப்பராக பண்ணுங்க. நன்றி.